அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ். டாக், அனலைஸ், இன்ஸ்பயர். நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. நியூயார்க்குக்கும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கும் நடுவில் நடக்குது ஒரு பெரிய போட்டி. இந்த எம்எல்சியில் ஒரு முக்கியமான விஷயம் டிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்கு. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஹெட் கோச்சாக கண்டினியூ பண்ண போகிறாரு. அதனால எல்லா டிஎஸ்கே ஃபேனும் கொஞ்சம் பயத்தோட இருக்காங்க. ரெண்டு டீமோட ரீசெண்ட் ஃபார்மை பற்றி பார்ப்போம். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஒரு வின்னிலிருந்து வராங்க. 160 சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணாங்க. நியூயார்க்கு போன மேட்ச்சில் டிஎஸ்கேவை க்ரஷ் பண்ணாங்க. அடுத்து பிளேயிங் 11 பார்ப்போம். ஃபாஃப் டு பிளஸிஸ் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் முகாமல்லா, ரைலி ரூசோ, ஸ்மித் பட்டேல், டானவன் பெரேரா, மிலிந்த் குமார், சுபம் ரஞ்சனி, அகில் ஹுசைன், ஆடம் மில்னே, அம்சி டிசில்வா. போன மேட்ச் கலக்குனாரு. 4 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வின் பண்ணாரு. ஒரு நல்ல சைன் டிஎஸ்கேக்கு பொறுத்தவரையும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓவரால் அந்த ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடாக தான் தெரியுது. பிளேயிங் 11 நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அடுத்ததாக நியூயார்க்கோட பிளேயிங் 11க்கு போவோம். மொனாங் பட்டேல், டிகாக், நிக்கலஸ் பூரன், கிரண் பொலார்ட், அஜிந்தர் சிங், கோரி ஆண்டர்சன், ரொமாரியோ ஷெப்பர்ட், கார்பின் பாஸ், சன்னி பட்டேல், ட்ரெண்ட் போல்ட், ருஷில் உகார்கர். இதுவும் ஒரு பயங்கரமான கடப்பார ஸ்குவாடாக தான் தெரியுது. பேட்டிங்கை பாருங்க, பூரானையும் பொலாடையும் பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா பொலாடு மஞ்சள் கலர் ஜெர்சியை பார்த்தாலே பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அதை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்கு எல்லா டிஎஸ்கே ஃபேனுக்கும். பவுலிங்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் கார்பின் பாஸும் நல்ல ஒரு டியூவா இருக்காங்க. ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயிங் 11. டிஎஸ்கேல தாங்குமான்னு தெரியல. ஓவராலாக குட் ஸ்குவாடாக இருக்குது. ரெண்டு ஸ்குவாடுமே நல்லா காம்படேட்டிவ் ஸ்குவாடாக தான் இருக்குது. கிரண் பொலார்டு போன மேட்ச் ஒரு நல்ல 100 அடிச்சுட்டு வராரு. பூரனும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. டோட்டலாக எல்லாருமே அங்கே ஃபார்மில் தான் இருக்காங்க. மொனாங் பட்டேலுங்கிறவர் நல்ல பேட்ஸ்மேன், யூஎஸ்ஏவோட கேப்டன். அவரும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் ஆடுற மாதிரி தெரியாது, ஆனால் நல்லா அடித்து மேலே ஏற்றிடுவார் ரன்னை. எல்லாருமே கடப்பாறையாக இருந்தால் நாங்கள் என்ன வேண்டா பண்ணுறது. பூரன் வேற 6 நொறுக்குவார். பாஸ் வேற பவுலிங்கை நல்லா போடுறாரு. ட்ரெண்ட் போல்ட்டும் நல்லா போடுறாரு. ஸோ அங்கே எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பாஸ் வேற போன மேட்ச் வின் பண்ணார். இங்கிட்டு எல்லைச்சாமி நல்லா ஃபீல்டிங் பறந்து பிடிக்கிறாரு. அந்த டிசில்வாங்கிறவரும் நல்ல பவுலிங் போடுறாரு. போன மேட்ச்ல இருந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டாக தெரிகிறாரு. அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது டீமுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்து டானவன் பெரேரா ஃபினிஷிங்கில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. பந்து பட்டாசா பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் எங்கே நடக்குது? ஓக்லாந்து 3 மணிக்கு விடிய காலமே நடக்குது. நம்மளாம் எந்திரிச்சு பார்க்கறது தான் கொஞ்சம் சிரமம். என்ன பண்ணுறது, டிஎஸ்கே நியூயார்க்குன்றாங்க. ரொம்ப பெரிய மேட்ச், ஸோ எந்திரிச்சு தான் ஆகணும். பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருக்கும். ஏர்லி அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு டீமுமே டாஸை ஜெயிச்சா சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி அ கிராக்கர் ஆஃப் த கான்டெஸ்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுமே நல்ல பெரிய பிக் ஷூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மலை முழுங்கி மகாதேவன்ட்ட இருந்து பொலார்ட்ட இருந்து டிஎஸ்கேவை யாரு காப்பாற்ற போறான்னு தெரியல. டீம் நியூஸ் என்னன்னா, நல்லா போட்டுக்கிருந்த பர்கரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. முதுகுல ஏதோ ஒரு காயமா. டிசில்வா போன மேட்ச் நல்ல ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சாரு. நியூயார்க்ல என்னன்னா போல்ட்டும் போஸும் பவுலிங்ல பிரிக்கிறாங்க. நமக்கு டுப்ளசிஸ் நல்ல அக்ரெசிவா, அதாவது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். பிளேயர்ஸ் பேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டுப்ளசிஸ் வெர்சஸ் போல்ட். டுப்ளசிஸ் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் ஆடுறாரு. ஆனால் போல்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு இன்ஸ்விங்கர்ல எடுக்க முடியுமான்னு பார்ப்பாரு. ஒரு எல்பிடபிள்யூ ஒரு போல்ட் எடுக்கலாமான்னு பார்ப்பாரு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். அடுத்து பூரன் வெர்சஸ் டிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். பூரன் நமக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்தே ஸ்பின்னர்ஸை தூக்கி அடிக்க முடியும். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கும். சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டர் த்ரூ த ஏர் போடுவாங்க. அடுத்து பொலாடை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் நியூயார்க் 55.1%, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் 44.9%. யார் ஜெயிப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நியூயார்க் ஜெயிப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா நம்மளோட பவுலிங் கொஞ்சம் கை கொடுக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.